யூதேயா மலைப்பகுதி ஒரு பெரிய கூட்டம். இயேசுநாதர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ பிரம்மாண்டமான துலாக்கோல் ஒன்ன அந்த ஜனங்களுக்கு காட்டுறார். அது மாதிரி ஒரு தராசை அந்த மக்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவ்வளவு பெரிய தராசு. இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அந்த தராசுல வச்சு எடை போடுறார் அவர். அந்த பெரிய தராசு ஆகாயத்திலிருந்து தொங்க விட்டது மாதிரி இருக்குது. அந்த தராசுல ஒரு பக்கத்து தட்டுல அந்த யூதேயா மலைப்பகுதியில கண்ணுக்கு தெரிஞ்ச அத்தனை பொருள்களையும் எடுத்து வைக்கிறார். மலைச்சாரல்ல வளர்ந்திருக்கிற ஆலிவ் மரங்களை எல்லாம் எடுத்து அதுல வைக்கிறார். மலையடி வாரத்துல மேய்ஞ்சுகிட்டு இருந்த ஆட்டு மந்தைகளை எல்லாம் அதுல தூக்கி வைக்கிறார். அது வரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை எல்லாம் அங்க வைக்கிறார். உலகத்துல உள்ள விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் வைக்கிறார். இவ்வளவும் இடது பக்கத்தட்டிலேயே வைக்கிறார். மக்கள்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இன்னொரு தட்டுல வைக்கிறதுக்கு மீதி எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் இந்த பக்கத்து தட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய சந்தேகம். அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. உலகத்துல உள்ள எல்லாத்தையும் ஒரு பக்க தட்டிலேயே வச்சாச்சு, அவ்வளவையும் ஈடுகட்டுற அளவுக்கு அடுத்த பக்கத்து தட்டுல என்னத்தை வைக்க முடியும்? எல்லாரும் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் அப்படி சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அங்க பக்கத்துல இருந்த ஒரு சின்ன குழந்தைய எடுத்து வலது பக்கத்து தட்டுல வைக்கிறார். அவ்வளவுதான். இடது பக்கத்தட்டு ஆட ஆரம்பிச்சுது. மெதுவா மேல போக ஆரம்பிச்சுது. ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போயிட்டுது. அதுல இருந்த பொருள்லாம் கீழே விழுந்துருமோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாரும் ஒன்னும் புரியாம இயேசு பெருமான் முகத்தை பாக்குறாங்க. அவரு சொல்றார், ஒருத்தன் தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்து உலகம் பூராவையும் தனதாக்கி கொள்றதுனால அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன? ஒருத்தன் தன்னுடைய ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுத்துட முடியும் அப்படிங்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட அதிக விலையுடையது எதுன்னு கேட்டா அது மனிதனின் ஆன்மாதான் அப்படிங்கறத இந்த சம்பவம் மூலமா அவர் ஜனங்களுக்கு எடுத்து காட்டுறார். இன்னைக்கு நாம படுற கவலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மனிதனுடைய மதிப்பு மனுஷனுக்கு இன்னும் தெரியல. அதை இன்னும் அவன் சரியா புரிஞ்சுக்கல. அதுதான் காரணம். இப்பெல்லாம் உலகத்துல அங்க இங்க நடக்கிற சம்பவங்களை பார்த்தா மனித உயிர் ரொம்ப மலிவா போயிட்டுதே அப்படிங்கிற நினைப்பு தான் வருது. சமீபத்துல பத்திரிகையில ஒரு நகைச்சுவை துணுக்கு. அது என்னன்னா, ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். அப்போ கூட வந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறார். அமைச்சர் இருக்காரா அப்படிங்கிறார் ராஜா. இதோ இருக்கேன் அப்படிங்கிறார் அமைச்சர். சரி, சேவகர் இருக்காரா அப்படிங்கிறார். இதோ இருக்கேங்கிறார் இன்னொரு பக்கத்துல இருந்து அவரு. தளபதி இருக்கிறாரான்னு கேட்கிறார். இதோ இங்கே இருக்கிறேங்கிறார் அவரு. அப்பாடா, அப்படின்னா நான் சுட்டது கரடியதான் அப்படிங்கிறார் ராஜா. மனிதன் உயிர் மேல மன்னருக்கு எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா?